குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். 5 பேர் மரணத்தில் அரசியல் செய்தால் தோல்விதான், சொல்கிறார் மா. சுப்பிரமணியன். சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் வெயில் தாக்கத்தால் தான் இறந்தனர். இந்த விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்தால் அவர்களுக்கு தோல்வியே மிஞ்சும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். இதுல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். 5 பேர் மரணத்துக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு, இபிஎஸ் ஆவேசம். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் பலியானதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சொன்னார். ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சிக்கான வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள்தான் விமான சாகச நிகழ்ச்சி கண்டு கலியுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பு வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம், திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு. தமிழக அரசின் கவனக்குறைவால் வேதனையாக மாறிய சாகச நிகழ்வு. ஆதவ் அர்ஜுனா சாடல். சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கு வந்த 5 பேர் நெரிசலில் சிக்கி பலியானார்கள். இதற்கு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறியது? 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரளும்போது மக்களை ஒழுங்குபடுத்துவதும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன்னேற்பாடுகளை காவல்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, போக்குவரத்துத்துறை உள்ளிட்டோர் போர்க்கால அடிப்படையில் முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதாலே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர். தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முடக்கிவிடவில்லை. எந்த அரசு தன் நலன் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசே மக்களுக்கான அரசாக விளங்கும். அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது. அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவாரூர் கோவிலில் நிர்மலா தரிசனம். திருவாரூரில் பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருவாரூர் வந்தார். பின்னர் அங்குள்ள தியாகராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றார். கோவில் வாசலில் மாவட்ட கலெக்டர் சாருஸ்ரீ, எஸ்பி ஜெயக்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கோயில் நிர்வாகம் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயிலுக்குள் சென்ற அவர் தியாகராஜர் சன்னதி, கமலாம்பாள் சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் சாமி தரிசனம் செய்தனர். அர்ச்சகர்கள் சிறப்பு பூஜை செய்து நிர்மலாவுக்கு பிரசாதங்களை வழங்கினர்.
அதை பெற்றுக்கொண்ட அவர் பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் சென்றார். விடியல் நாடகம் போதும், திமுகவை சீண்டும் தாவேக. 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் இலக்குடன் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை துவங்கியுள்ளார். இந்த கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகிற 27ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான அழைப்புதழை மதுரையில் தெற்கு மாவட்ட தலைவர் தங்கபாண்டி தலைமையில் இளைஞரணி தலைவர் சதீஷ், நிர்வாகிகள் பாண்டிக்கோவிலில் வைத்து பூஜை நடத்தினர். பின் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்துடன் மக்களுக்கு மாநாட்டுக்கான அழைப்புதழை வழங்கும் பணியை துவக்கினர். அந்த அழைப்புதழில் நம்பி வாங்க, நல்லாட்சி தரப்போறோம் நாங்க, வாரிசு அரசியல் செய்ய மாட்டோம் நாங்க, விடியல் நாடகம் போதுங்க, விட்டுற மாட்டோம் நாங்க, 50 ஆண்டு திராவிட அரசியல் போதும், திராணி உள்ள தமிழகம் அமைய தயங்காமல் ஆதரவு தாங்க என்ற வரிகள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. தொண்டரணி தலைவர் சிவா கூறுகையில், தமிழக மக்கள் அனுபவிக்கும் விஷயங்களைத்தான் வார்த்தைகளாக தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக நீடிக்கும் திராவிட அரசியலுக்கு மாற்றாகத்தான் தாவேக உருவாகியுள்ளது. இனிதான் இருக்கு ஆட்டம் என்றார். பழனி ரோப்கார் சேவை 40 நாட்களுக்கு நிறுத்தம். உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் படிப்பாதை மற்றும் யானை பாதையை பிரதானமாக பயன்படுத்துகின்றனர். படி ஏற முடியாதவர்கள் ரோப்கார் மற்றும் மின்னிழுவை ரயில் மூலம் செல்கின்றனர். ரோப்கார் மூலம் 2 நிமிடத்தில் மலை உச்சியை அடைய முடியும் என்பதால் பெரும்பாலான பக்தர்கள் ரோப்காரில் செல்கின்றனர். காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரோப்கார் இயக்கப்படுகிறது. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நடக்கும். அதேபோல வருடத்திற்கு 40 நாட்கள் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் இன்று முதல் 40 நாட்களுக்கு நடக்க உள்ளது. அதன் காரணமாக ரோப்கார் சேவை 40 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில் மூலம் மலைக்கோவிலுக்கு செல்லலாம். ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டதால் படிப்பாதையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெண்பட்டு திருக்குடைகள் திருப்பதி கோவிலில் சமர்ப்பிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த 4ஆம் தேதி பிரம்மோற்சவ விழா துவங்கியது. ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் அஷ்டமங்கல பொருட்களில் திருக்குடையும் ஒன்று. உணவு உற்பத்திக்கு போதுமான மழை வேண்டி வேங்கடமுடையானுக்கு வெண்பட்டு திருக்குடைகளை காணிக்கையாக வழங்கும் சம்பிரதாயம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. அதன்படி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் புதிய வெண்பட்டு குடைகள் ஆண்டுதோறும் சென்னையிலிருந்து பாத யாத்திரையாக எடுத்துச் சென்று ஏழுமலையான் கோயிலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான திருக்குடை ஊர்வலம் சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. சென்னையிலிருந்து திருப்பதி வரை வழிநடுக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருக்குடைகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேற்று 2 திருக்குடைகள் வழங்கப்பட்ட நிலையில் 9 வெண்பட்டு திருக்குடைகள் திருமலைக்கு இன்று கொண்டு வரப்பட்டன. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு 9 வெண்பட்டு குடைகள் வைபவ உற்சவ மண்டபத்திலிருந்து ஏழுமலையான் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி முன்னிலையில் தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா, துணை செயல் அதிகாரி லோகநாதம் ஆகியோரிடம் இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் RR கோபால்ஜி வெண்பட்டு திருக்குடைகளை ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து வெண்பட்டு குடைகள் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோயிலில் வைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ காலத்திலே கருட சேவையை முன்னிட்டு தமிழ்நாடு பக்தர்கள் சார்பாக இந்து தர்மார்த்த சமிதி ட்ரஸ்ட் கடந்த 20 ஆண்டு காலமாக மிக விமர்சையாக பிரம்மாண்டமாக சென்னையிலிருந்து திருக்குடைகள் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறோம். இதில் 11 திருக்குடைகளில் 2 திருக்குடைகள் தாயாருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு திருச்சானூரில் இன்று காலை 9 திருக்குடைகள் பெருமாளுக்கு மலையப்ப சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க காரணமாக இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாக அதிகாரியாக இருக்கட்டும், அடிஷனல் EOவாக இருக்கட்டும் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சென்னையில் பிரம்மாண்ட ஊர்வலம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது வெறும் திருக்குடை அல்ல, 20 லட்சம் மக்களின் பிரார்த்தனைகள் அனைத்து டிவி சேனல்களும் லைவ் போட்டு தமிழ்நாடு புறம் மக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறார்கள். இந்தியா புறம் இந்த நாட்டில் மக்கள்கள் எல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கிறார்கள். பக்தர்கள் எல்லாம் அத்தனை பேரோட பிரார்த்தனையும் சம்மந்தம் கொண்டு இந்த கருட உற்சவத்துக்கு முன்னிட்டு இன்று திருக்குடைகள் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையும் மற்றும் தமிழ்நாடு HRNC மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருக்குடை உபய உற்சவம் ரொம்ப விமர்சையாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது.
அனைவருக்கும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் பெருமாளிடம் நான் பிரார்த்தித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நாளை இரவு நடக்கிறது. அப்போது இந்த வெண்பட்டு திருக்குடைகள் பயன்படுத்தப்படும். கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடக்கிறது. தினமும் ஒவ்வொரு வாகனங்களில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி வீதி உலா வருகிறார். 4ஆம் நாளான இன்று மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என கோஷமிட்டு வழிபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த பச்சை கிளியுடன் கூடிய மாலை இன்று மாலை திருப்பதி வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன சேவையான கருட சேவை நாளை நடைபெறுகிறது.